ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டம் ஆஃபீஸ், இன்கம் டாக்ஸ் இந்த மாரி உங்களுக்கு பல துறைகள்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், கிளர்க் கேட்டகரிக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ மொத்தமா வேக்கன்சி பொறுத்தவரைக்கும் 3712 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 12த் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 12த்துக்கு மேல நீங்க டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஆன்லைன் மோட்லயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 7த் மேக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ எஸ்எஸ்சிலருந்து பாருங்க உங்களுக்கு வந்து வேரியஸ் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போறாங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா, உங்களுக்கு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், ஸோ இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாரி பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண போறாங்க. ஸோ குரூப் சி லெவல்ல அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்கன்னா வந்து பாருங்க, ஸோ கிளர்க் கேட்டகரி அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு வந்து பாருங்க போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க விமன் கேண்டிடேட்ஸ்லாம் அப்ளை பண்ணா நாங்க வந்து என்கரேஜ் பண்றோம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க பாருங்க. பெண்கள்லாம் வந்து நெறைய பேர் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 7த் மே தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 10த் மே, 11த் மே அன்னைக்கு உங்களுக்கு கரெக்ஷன் நீங்க பண்ணிக்கலாம். டயர் 1 எக்ஸாம பொறுத்தவரைக்கும் ஜூன், ஜூலைல வந்து இருக்கும். டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டரா வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கும், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்கும் சேலரி வந்து பாருங்க 19,900லேருந்து 60,200 வரைக்கும் சேலரி வந்து வரும். அதே டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்ல வந்து பாருங்க 2 லெவலா குடுத்துருக்காங்க. ஸோ 25,500லேருந்து 81,100 இருக்கும். இன்னொரு கேட்டகரியில வந்து 29,200லேருந்து 92,300 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. மொத்தமா வேக்கன்சி வந்து பாருங்க 3712 வேக்கன்சியோட வந்திருக்கு. இது வந்து டென்டேட்டிவா தான் இந்த வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. இன்னுமே வந்து உங்களுக்கு அதிகமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, இன்னுமே வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸோ 4000 பிளஸ் வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம் டைம்லலாம். ஸோ இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க ஏஜ் லிமிட் 18லேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ஆஸ் பெர் தி கவர்ன்மென்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அதாவது பார்த்தோன்னா, எஸ்சி, எஸ்டியா நீங்க இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. இங்க 27 குடுத்துருக்காங்க பதிலா அது இல்லாம 5 இயர்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடியா இருந்தா வந்து பாருங்க 10, 13, 15 வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸா உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன்னா வந்து பாருங்க, நீங்க மினிமம் வந்து 12த் மட்டும் நீங்க பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். இதில குடுத்துருக்காங்க பாருங்க 12த்லயே வந்து பாருங்க இந்த டிபார்ட்மெண்ட் அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்ல வந்து நீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறம் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா, 12த் நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். ஆனா வந்து சயன்ஸ் ஒரு ஸ்ட்ரீமா எடுத்து படிச்சிருக்கணும். மேத்தமேட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா. அதே நீங்க வந்து பாருங்க கீழ குடுத்துருக்காங்க பாருங்க லோயர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்லயே வந்து கிரேட் ஏ கேட்டகரி இதுக்கெல்லாம் வந்து 12த் மட்டும் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி முடிச்சிருந்தா கூட நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறது தான் குடுத்துருக்காங்க. 12த் தான் இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷனா சொல்லியிருக்காங்க. ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க ssc.nic.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் குடுத்து நீங்க கரெக்ட்டா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாரி எஸ்சி, எஸ்டி, ஸோ பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரூ. 100 வந்து ஃபீஸா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் ஒரு ரீஜன் வைஸா உங்களுக்கான சென்டர் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க சதர்ன் ரீஜன் இங்க குடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வந்து இங்க இருக்கு. ஸோ இங்க வந்து பாருங்க சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெல்லூர் இங்க தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போது. இங்க போய் நீங்க வந்து எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது தான். டயர் 1, டயர் 2 எக்ஸாம் இருக்க போது. டயர் 1 வந்து பாருங்க பேட்டர்ன் வந்து இங்க குடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். டயர் 2 பொறுத்தவரைக்கும் இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து நீங்க எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் போஸ்டிங்லாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அவங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து பாருங்க டயர் 1க்கு தனியா சிலபஸ் குடுத்துருக்காங்க. டயர் 2க்கு வந்து தனியா வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் 41ல இருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி வந்து அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து பாருங்க. இங்க வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் ஃபார்மேட்ல குடுத்துருக்காங்க. ஸோ இத கரெக்ட்டா நீங்க ஃபார்மேட் பண்ணி நீங்க செக் பண்ணிட்டு, இதே ஃபார்மேட்ல வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா குடுத்துருக்காங்க. இத நீங்க பார்த்துட்டு கரெக்ட்டா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி வந்து நீங்க லாகின் பண்ணணும், எப்படி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எல்லாமே இங்க வந்து டீட்டெயிலா இருக்கு.
ஸோ செக் பண்ணி பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.